ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல வந்துட்டு கடாயில் சுண்டைக்காய் வதக்கிக்கலாம். சுண்டைக்காய்ன்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சூடானதுமே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சூடான உடனே முதல்ல சுண்டைக்காய் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த சுண்டைக்காய் நம்ம வீட்லேயே விளைச்சிது. ஆனால் நீங்கள் இப்போ வெளியிலையும் கிடைக்கிது நம்மளுக்கு சுண்டைக்காய். ஸோ சுண்டைக்காய் வாங்கி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடணும். இதெல்லாம் வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சுண்டைக்காய் இதில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை நல்லா இப்படி வதக்கணும். கொஞ்சம் சூடாகும்போது நான் இப்போ இந்த மூடியை மூடிடுறேன். ஸோ தட் அது நல்லா குக் ஆகும், உள்ளெல்லாம் குக் ஆகும். ஸோ இது சுண்டைக்காய் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கசப்பெல்லாம் கொடுத்து பழகணும் நீங்கள். அதனால் சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாள் சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதாகும். ஈவன் டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கசப்பாக இருக்காது. தனியாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அது கசப்பு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சட்னி எல்லாம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பாக தெரியாது. உங்களுக்கு இது தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்திருக்கிற இடம்லாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இதை தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த லேயர் எல்லாம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சுருங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வெள்ளையாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு கப்பில் போட்டுக்கிறேன், ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் நம்ம அடுத்தது உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கையளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சிகப்பாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது இதை பாருங்கள் நல்லா சிகப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சா இதாகிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்துடுறோம். இப்போ உளுத்தம்பருப்பு சுண்டைக்காய் வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம். இதுக்கு தேவையான வெங்காயம் 2 இருக்குது. 2 எடுத்துக்கிறேன் நான். 2 இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுலேயே போட்டுவிடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடும். ஹைலியே வச்சுக்கலாம். ஃப்ளேம் ஹைலியே வச்சுட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ இது வெங்காயத்தை வதங்கிடுச்சு. இந்த வதங்கின வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கிறோம். முதல்ல நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதை. ஸோ இது தட்டில் வச்சுட்டோம். நம்ம இது ஆறட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி 1 எடுத்துக்கலாம். இன்னொன்று எடுத்துக்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதை 2 எடுத்துக்கிற தக்காளி. இதுவும் 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் தக்காளி ஃப்ரை பண்ணுறதுக்கு. தக்காளியில் உங்களுக்கு விதை வேணான்னா விதை எடுத்துடலாம். விதையோடு தான் பண்ணணும்னு எல்லாம் கிடையாது. விதை வேணான்னாலும் தக்காளி விதையை எடுத்துடலாம் நீங்கள். தக்காளியோடையே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி காஞ்ச மிளகா போட்டால் தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 6 மிளகா எடுத்துக்கிறேன். 6 மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு பல் ஒரு 4 போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்படி வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கசப்பே இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் கூட. ஸோ இது இப்போ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இதை. இந்த சூட்டுலேயே கொஞ்சம் புளி நம்ம போட்டு வைக்கலாம். நான் இது சுண்டைக்காய் கொஞ்சம் கசக்கும், அதனால் நான் கொஞ்சம் இவ்வளோ போடுறேன். இந்த சூட்டுலேயே போட்டு வச்சிடுறேன் நான். இப்போ நம்ம இதெல்லாம் ஆறின அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ எல்லாமே
கொஞ்சம் ஆறு இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது. ஸோ முதல்ல உளுந்து ஜார் எடுத்துகிட்டு உளுந்து சுண்டைக்காய் ரெண்டுமே போடுறேன். அடுத்தது இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வதக்கணும் இல்லையா, புளியாக சேர்த்து. ஸோ அதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்சியில் இப்போ அடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா நைஸ் ஆகணும். கொஞ்சம் அடிக்கலாம். தண்ணி எல்லாம் போட தேவையில்லை. இதோட ஸோ இப்போ அரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி குறந்தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம். ஈவன் குழி பணியாரத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும். ஸோ இதை அடுத்தது வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதாக இது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு நம்ம பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. இப்போ கருவேப்பிலை, சுண்டைக்காய் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பசங்களுக்கு இதில் இந்த மாதிரி புளியெல்லாம் நம்ம போடுறதுனால அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஸோ இதாகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி கடுகு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் வந்து எதுக்கு அவாய்ட் பண்ணுறோன்னா, தேங்காய் வந்து போட்டோன்னா இந்த சுண்டைக்காய் தன்மை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி தெரியாது. அதனால் நம்ம வந்து தேங்காய் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை. அது ஆப்ஷனல், நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.